ஸோ இப்போ இம்பார்ட்டன்ட் ஃபோக் டான்ஸ் ஆஃப் தமிழ்நாடு எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் ஓரியன்டா என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்த்தலாம். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரகாட்டம். ஸோ இது நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை, ஏன்னா நம்ம தமிழ்நாடுனால ஈஸியா வந்து கொஸ்டின்ல கேட்டா ஐடென்டிஃபை பண்ணலாம். பட் இருந்தாலுமே வந்து ஜஸ்ட் வந்து ஒன்லைனர்ல பார்த்தலாம். சரிங்களா? இந்த கரகாட்டம் எதுக்காக செலிப்ரேட் பண்ணுவாங்க? டு வொர்ஷிப் வந்துன்னா அம்மன். இதுல என்னன்னா அந்த கரகத்தை வந்து என்ன பேலன்ஸ் பண்ற மாதிரி ஒரு செலிப்ரேட் பண்ற டான்ஸா வந்து கரகாட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் டான்ஸ் வந்து என்ன? கரகம். ஸோ இந்த இமேஜ் பார்த்தாவே தெரியும். இதுலயே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலையில வந்து கரகத்தை வச்சு வந்து செலிப்ரேட் பண்ற ஒரு டான்ஸா வந்து கரகம். பட் இந்த டான்ஸ் ஆடும்போது கூட வந்து என்னன்னா ஒரு தெம்மாங்கு பாட்டுமே இருக்கும். அது நீங்க தெரிஞ்சுக்கணும். கரகத்துலதான் என்ன வரும்னா தெம்மாங்கு பாட்டு வந்து வரும். ரைட்டா? ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா தெருக்கூத்து. ஸோ இது என்னன்னா தமிழோட வந்துன்னா ஸ்ட்ரீட்டான வந்து தியேட்டர் ஃபார்ம். இது எங்கன்னா தமிழ்நாட்டிலையும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அட் ஆல்சோ வந்து ஸ்ரீலங்கால வந்து தமிழ் ஸ்பீக்கிங் ரீஜன்ல வந்து செலிப்ரேட் பண்றது. நம்ம ஆயிரத்தில் ஒருவன் அந்த மூவியோட இன்ட்ரோலே வந்துன்னா இந்த தெருக்கூத்தை தான் வந்து காமிப்பாங்க. ஜஸ்ட் வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கும். ரைட்டா? ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா மாமல்லபுரம் டான்ஸ் ஃபெஸ்டிவல். இது யாரு ஆர்கனைஸ் பண்றாங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டூரிசம் இன் தமிழ்நாடு. இது 30 நாள் வந்து என்ன கண்டக்ட் பண்ற ஒரு ஃபெஸ்டிவல். இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இன் பட்வீன் டிசம்பர் அண்ட் ஜனவரியில இந்த டான்ஸை வந்து என்ன செலிப்ரேட் பண்றாங்க. மாமல்லபுரம் டான்ஸ் ஃபெஸ்டிவல். இப்ப நீங்க ஏதாவது ட்ரிப் போறீங்க அப்படின்னா மாமல்லபுரம் போறீங்கன்னா இந்த பீரியட் போங்க, டிசம்பர் ஜனவரியில. இந்த டான்ஸை நம்மளால வந்து என்ன பாக்குறதுக்கு நல்லா இருக்குல்ல, அதுக்காக தான் சொல்றேன். ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா கும்மி டான்ஸ். இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியா வந்து கண்டுபிடிச்சோம்னா எஸ்எஸ்ல கேட்டா கண்டிப்பா வந்து மிஸ் பண்ணிட மாட்டோம். இது என்னன்னா தமிழ்நாடு பிளஸ் கேரளாமே வந்து செலிப்ரேட் பண்ணாங்க அண்ட் ஆல்சோ பார்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா. ஸோ இந்த இமேஜ் வந்து நீங்க ஞாபகத்தை வச்சுக்கலாம். ரைட்டா? ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா தேவராட்டம். ஸோ இதுல இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கிற வேண்டியது இந்த டான்ஸ் யாரை வந்து என்ன அப்படின்னா செலிப்ரேட் பண்ற மாதிரி இருக்கணும். தமிழ் கிங் அவங்களோட ஆர்மி எப்பன்னா ஒரு பேட்டிலுக்கு போயிட்டு அதுல விக்டரியோட வராங்கன்னா திரும்பி வரவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ரொம்ப வந்து மரியாதை கொடுக்குற மாதிரி பண்றதா வந்து தேவராட்டம். ரிலேட்டட் டு வந்து தமிழ்நாடு அப்படின்னு நம்ம ஞாபகத்துல ஒண்ணு. ரைட்டா? ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா புலியாட்டம். ஸோ இந்த இமேஜ் பார்த்தாவே தெரியும். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா புலி மாதிரி வந்து வேட அணிஞ்சு ஆறு வந்து ஃபுல்லாவே உடம்புல வரைஞ்சிட்டு ஆடுற டான்ஸா வந்து புலியாட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா காவடி ஆட்டம். ஸோ இந்த திருச்செந்தூர் சைட்லாம் வந்து ஃபெஸ்டிவல் டைம்ல ரொம்பவே வந்து ஃபேமஸா இருக்கும். நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது இது மோஸ்ட்லி செலிப்ரேட்டட் பை வந்து மென். எதுக்காக இதை செலிப்ரேட் பண்ணுவோம்? டு வொர்ஷிப் வந்து லார்டு முருகன். இதுல காவடியை வந்து என்ன அப்படின்னா தோல்ல வச்சுக்கிட்டு நம்ம வந்து பாத யாத்திரை வந்து போயிருப்போம். ரைட்டா? ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் வந்து ரொம்ப ரிலேட்டட் டு வந்து என்னன்னா தமிழ்நாடு அப்படின்னு நமக்கு தெரியும். பட் இருந்தாலும் இதெல்லாம் டான்ஸ் இருக்கு அப்படின்னு ஜஸ்ட் வந்து ஒரு சைடு ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் பார்த்தோன்னா கோலாட்டம். இதுல தெரிஞ்சுக்கிற வேண்டியது இந்த கோலாட்டத்துக்கு இன்னொரு பேர் வந்து களியாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டான்ஸ் எப்ப செலிப்ரேட் பண்ணுவாங்க? டியூரிங் த ஃபெஸ்டிவல் அண்ட் வெட்டிங்ல வந்து என்ன செலிப்ரேட் பண்ற டான்ஸ் இன் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு தான் கோலாட்டம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ரைட்டா? இந்த இமேஜ் வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா மயிலாட்டம். ஸோ இந்த டான்ஸ் மோஸ்ட்லி பர்ஃபார்ம் பை வந்து உமன். கண்டிப்பா மயிலாட்டம் அப்படின்னு வந்தாவே டு வொர்ஷிப் வந்து லார்டு முருகன் அப்படின்னு ஈஸியா கனெக்ட் பண்ணலாம். ரைட்டா? இந்த இமேஜ் வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா பாம்பு ஆட்டம். ஸோ ஸ்னேக் டான்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். இது யங் கேர்ள்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாம்போட உடைய மாதிரி அணிஞ்சுக்கிட்டு அப்போ வந்து டான்ஸ் ஆடுறதா பாம்பு ஆட்டம்னு சொல்லுவோம். இந்த இமேஜ் வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா பொய்க்கால் குதிரையாட்டம். இதுல வந்து என்னன்னா டம்மி ஹார்ஸை வந்து அவங்க அணிஞ்சுக்கிட்டு அவங்க டான்ஸ் ஆடினாங்கன்னா அதுதான் என்ன சொல்லுவோம்? பொய்க்கால் குதிரையாட்டம் ஆர் ஆர்டிபிஷியல் ஹார்ஸ் டான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா ஸோ இதுக்கப்புறம் வந்து இம்பார்ட்டன்ட் டான்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஜஸ்ட் ஒன் லைன்ல பார்த்தலாம். அதுல ஃபர்ஸ்ட் வந்துன்னா பாம்பல் டான்ஸ். இந்த டான்ஸ் வந்து லார்டு கிருஷ்ணாவை ஒர்ஷிப் பண்ற மாதிரி டெம்பிள்குள்ள வந்து என்ன ஆடினாங்கன்னா அதுதான் வந்து பாம்பல் டான்ஸ். ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் வந்து சத்தம் டான்ஸ். இந்த டான்ஸ் வந்து லார்டு விஷ்ணுவை வந்து நினைச்சு ஆடுற டான்ஸா இருக்கும். இந்த டான்ஸ் வந்து குரூப்பா ஆடும்போது கையில வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் வந்து உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் வந்து ரொம்ப தட். ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா கலைக்கூத்து. ஸோ இந்த கைத்து மேலாம் வந்து நடந்துகிட்டு இருப்பாங்களா, ஸோ அதான் வந்து ஜிம்னாஸ்டிக் ஸ்டெப் அந்த காலத்து இது. இப்போ மாடர்ன் டே வந்து அது சர்க்கஸ் கூட வந்து சொல்லிக்கலாம். ரைட்? அடுத்து வந்து ஒட்டன் கூத்து. ஸோ ஒட்டன் கூத்து வந்து ட்ரைபல் பீப்புள் வந்து மோஸ்ட்லி ஏன்ஷியன்ட் ஸ்டோரியை வந்து ஃபெஸ்டிவல் டைம்ல வந்து டிபீட் பண்ற மாதிரி சொல்ற ஒரு இதுதான் வந்து ஒட்டன் கூத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கடைசி கூத்து அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு கண்டிப்பா இது வந்து ஒரு ஸ்ட்ரீட் பிளே அப்படின்னு சொல்லுவோம். இதுல மியூசிக் அண்ட் டான்ஸோட சேர்த்து வந்துன்னா டியூரிங் த ஃபெஸ்டிவல் அண்ட் வெட்டிங்ல வந்து சொன்னாங்கன்னா அதுதான் என்ன சொல்லுவோம்? கூத்து அப்படின்னு சொல்லுவோம். இது அந்த காலத்துல நடந்தது. பட் இந்த காலம் வந்து நிறைய சேஞ்ச் ஆனதால நம்மளுக்கு வந்து தெரியாம இருக்கலாம். ரைட்டா? ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் ரிலேட்டட் வந்து தமிழ்நாடு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா?